ஒரு அசல் வந்து 10% வட்டி வீதத்தில் 5 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு? 20,100 ஆச்சு. அந்த அசல் தான் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். நம்ம இங்கே என்ன வட்டினே கொடுக்கல இல்லையா? தனி வட்டியாக கூட்டு வட்டியாக கொடுக்கலன்னா நம்ம தனி வட்டின்னு எடுத்துக்கணும். தனி வட்டி ஃபார்முலா என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100 இல்லையா? இந்த வட்டி வந்து நான் எப்படி போடலாம்? நம்ம அவங்க தொகை கொடுத்துட்டாங்க, தொகையில் அசலை கழிச்சா நமக்கு வட்டி கிடச்சிரும் இல்லையா? அதனால் இந்த மாதிரி இங்கே போட்டுக்கலாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதில். அதாவது அமௌண்ட்டில் என்ன அர்த்தம்? பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட்னு இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? அதாவது தொகை அவங்க கொடுத்துக்கிறாங்க இல்லையா? தொகை இங்கே 20,100 இதுதான் வந்து இந்த தொகை. இதில் வந்து என்ன இருக்குது? அசலும் இருக்குது, வட்டியாக இருக்குது. நமக்கு தேவையானது வட்டி மட்டும்தான் தேவை. அப்போ பி இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். நான் அப்போ A-Bன்னு கிடைக்கும். வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா 20,100ன்னு. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பதில் நம்ம என்ன பண்ணலாம்? A-B 20,100 மைனஸ் பின்னு போட்டுக்கலாம். பி தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த பி இங்கே போட்டுருங்க. என்ன இடத்துல 5, 6 வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க இல்லையா 10ன்னு. அந்த 10 இங்கே போட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்? இந்த 100 வந்து இந்த பக்கம் கொண்டு போய் ரெண்டுத்துக்கூடையும் பெருக்கணும். ஓகேவா? மறந்துட போகிறீங்க. ஒன்று மட்டும் பெருக்கினா தப்பாயிடும். ரெண்டுத்துக்கூடையும் பெருக்கணும். 20,100 × 100 மைனஸ் இந்த பி கூட 100 பெருக்குனா மைனஸ் 100p. அப்புறம் இது இங்கே பெருக்குனா ஆகிடும் 50pன்னு கிடைக்கும். இந்த 100 இந்த பக்கம் கொண்டு வந்தால் என்ன ஆகிடும்? ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ 110p ஈக்குவல் டு 20,100 × 100ன்னு வரும். பி மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 150 வந்து கீழே கொண்டு போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து 150 டேபிள் அடிக்கலாம். 50 டேபிள் வச்சு நான் வரும் இங்கே 3ன்னு இருக்கும், இங்கே 2ன்னு இருக்கும். அப்புறம் 3 டேபிள் வச்சுன்னா நான் வரும்னா 67, 2 0 கிடைக்கும். அதை வந்து 2ஆல் பெருக்கினீங்கன்னா நான் வரும் 13,400 வந்து ஆன்சர்.